இன்றைய வேத வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12. அன்பானவர்களே, ஒரு அபாயமான கருவி இன்று நம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது. உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளைத்தான் நான் பார்க்கிறேன். என் நண்பர்களை தொடர்பு கொள்ள, அவர்களோடு உரையாட, அவர்களின் முகத்தை பார்க்க, அவர்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்ள இது எனக்கு எவ்வளவு உதவுகிறது என்று நீங்கள் சொல்லலாம். இன்று உலகில் 80% பயனாளிகளை செல்ஃபோன் அடிமைப்படுத்திவிட்டது எனலாம். வீடியோ கேம் என்று சிறுவர்கள், 4 வயது குழந்தைகள் கூட விளையாட கற்றுக்கொண்டுள்ளனர். இளம் வாலிபர்களின் நிலையோ இன்னும் பரிதாபம். ஒரு வட இந்திய வாலிபனை என்னிடம் ஜெபிப்பதற்காக அழைத்து வந்தனர். அவனை விசாரித்த போது, இந்த பையன் செல்ஃபோனுக்கு அடிமையாகிவிட்டான், ஏழை பெற்றோர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பல 1000 ரூபாய்களை பப்ஜி விளையாட்டில் செலவழித்து விட்டான் என்றார்கள். சிறு பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்து விட்டால் திரும்ப அவர்களிடம் வாங்குவது மிகவும் கடினம். ஸ்கூல் மிஷன், பள்ளி ஊழியத்துக்கு நாங்கள் செல்லும் போதெல்லாம் ஆலோசனைக்கு வரும் மாணவர்கள் ஆபாச படம் பார்த்து எப்படி அவர்கள் உள்ளம் உடல் கரைப்பட்டுள்ளது என்பதை பகிர்ந்து கொள்வதை கேட்டிருக்கிறோம். அவர்களால் படிப்பிலோ வேறு எந்த காரியத்திலுமோ கவனத்தை செலுத்த முடியவதில்லை. செல்ஃபோன்களால் குடும்ப உறவுகளிலும் உரசலும் விரிசலும் வந்துவிட்டன. ரோட்டில் நடக்கும்போதும் செல்ஃபோன், பஸ்ஸுக்கு காத்திருக்கும் போதும் செல்ஃபோன், பஸ், கார், ரயில் எதில் ஏறி பயணம் செய்தாலும் செல்ஃபோன் தான். அருமையானவர்களே, செல்ஃபோனால் விளையும் தீமைகள் ஒரு சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதிக நேரம் செல்ஃபோன் பயன்படுத்துவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். செல்ஃபோனிலிருந்து வெளிவரும் நீல ஒளி கண் எரிச்சல், வறட்சி மற்றும் பார்வை குறைபாட்டை கொண்டு வரும். இரவில் அதிக நேரம் செல்ஃபோன் பார்ப்பதால் தூக்கத்தை தூண்டும் மெலடோனின் என்னும் ஹார்மோன் சுரப்பதை அது குறைத்து தூக்கமின்மையை உண்டாக்குகிறது. நீண்ட நேரம் சமூக ஊடகங்களை பார்ப்பதால் மனசோர்வு, பதட்டம் மற்றும் மன அழுத்தம் உண்டாகிறது. சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. கழுத்து மற்றும் முதுகுத்தண்டில் கடுமையான வலி ஏற்படும். 60 வயதுக்கு மேற்பட்டோர் அதிக நேரம் திரை பார்ப்பதால் பக்கவாதம் கூட ஏற்படுமாம். அருமையானவர்களே, சமூக தொடர்பு, நேரடி தொடர்பு குறைவதால் தனிமை உணர்வு அதிகமாகும். குடும்ப உறவுகளை பாதிக்கும். அது உங்களை அடிமைப்படுத்திவிடும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுத்துவிடும். ஆவியானவர் உங்களோடு இடைப்படும் சத்தத்தை கேட்க முடியாது. அருமையானவர்களே, இரவில் அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்க மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பதாகவே ஃபோனை அணைத்து விடுங்கள். திரையில் வெளிச்சம் குறைவாக வைக்க வேண்டும். செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலை வருமானால் அது உங்களை அடிமைப்படுத்திவிட்டது என்று அறியுங்கள். தேவனிடம் மன்னிப்பு கேட்டு வெளியே வாருங்கள். தேவனோடுள்ள உறவுக்கும் வேத வாசிப்புக்கும் ஊழியத்துக்கும் இடையூறின்றி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை செல்ஃபோன் எடுத்துக்கொள்ளாதபடி நேரத்தை திட்டமிட்டு செயல்படுங்கள். ஜெப நேரங்களிலும் ஆலயத்திலும் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ஃபோனை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட கால அளவை நியமித்து கொண்டு பயன்படுத்துங்கள். குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள் சிரித்து உறவாடி மகிழும் நேரங்களை செல்ஃபோனுக்கு கொடுத்து விடாமல் எச்சரிக்கையாயிருங்கள். குறிப்பாக குடும்பமாக சாப்பிடும் நேரங்களில் செல்ஃபோனையும் டிவியும் கூட அணைத்து விடுங்கள். சிறுவர்களிடம் செல்ஃபோனை கொடுக்க வேண்டாம். செல்ஃபோனை அளவோடு பயன்படுத்தவும் அதற்கு அடிமையாகாமல் இருக்கவும் தேவனிடம் அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்கள் கைகளிலே கொடுத்துள்ள இந்த செல்ஃபோனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அதே நேரம் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகாதபடி கர்த்தாவே, தேவையற்ற காரியங்களை பார்க்காதபடி கர்த்தாவே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதை கேட்கிற யாராவது அடிமைப்பட்டிருப்பார்களானால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, எடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை, தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, எடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்தன் இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்தன் இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றே, விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்தன் இயேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை.